2025ஆம் ஆண்டுக்கான வாக்குத்தத்த வசனங்கள். பொதுவான வாக்குத்தத்த வசனம் எசேக்கியேல் 34:26. நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும். ஜனவரி மாத வாக்குத்தத்த வசனம் எரேமியா 32:14. இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ முத்திரை போடப்பட்ட கிரயப்பத்திரமும் திறந்திருக்கிற பிரதிபத்திரமும் ஆகிய இந்த சாசனங்களை வாங்கி அவைகள் அநேக நாள் இருக்கும்படிக்கு அவைகளை ஒரு மண்பாண்டத்திலே வை. ஜனவரி மாத வாக்குத்தத்த வசனம் லேவியராகமம் 25:18-19. என் கட்டளைகளின்படி செய்து என் நியாயங்களை கைக்கொண்டு அவைகளின்படி நடக்க கடவீர்கள். அப்பொழுது தேசத்திலே சுகமாய் குடியிருப்பீர்கள். பூமி தன் கனியை தரும். நீங்கள் திருப்தியாக சாப்பிட்டு அதில் சுகமாய் குடியிருப்பீர்கள். மார்ச் மாத வாக்குத்தத்த வசனம் என்னாகமம் 23:20. இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான் திருப்பக்கூடாது. ஏப்ரல் மாதம் வாக்குத்தத்த வசனம் 1 கொரிந்தியர் 1:18. சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டுப்போருக்கு அது பைத்தியமா இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவபலனா இருக்கிறது. மே மாத வாக்குத்தத்த வசனம் சங்கீதம் 27:6. இப்பொழுது என் தலை என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அதன் நிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலியிட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். ஜூன் மாத வாக்குத்தத்த வசனம் மத்தேயு 6:28. நீங்கள் உடைக்காக கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. ஜூலை மாத வாக்குத்தத்த வசனம் சங்கீதம் 71:20. அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காடுபடி செய்த என்னை நீர் திரும்பவும் ஈர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்களில் இருந்து ஏற பண்ணுவீர். ஆகஸ்ட் மாத வாக்குத்தத்த வசனம் 1 ராஜாக்கள் 10:13. ராஜாவாகிய சாலமோன் தானே சேபாவின் ராஜஸ்திரீக்கு வெகுமதிகள் கொடுத்தும் அல்லாமல் அவள் விருப்பப்பட்டு கேட்டது எல்லாவற்றையும் கொடுத்து பின்பு அவள் தன் பரிவாரத்தோடு தன் தேசத்திற்கு திரும்பி போனாள். டிசம்பர் மாத வாக்குத்தத்த வசனம் ஏசாயா 38:16. ஆண்டவரே, இவைகளினால் மனுஷர் பிழைக்கிறார்கள், இவைகளெல்லாம் என் உயிருக்கு உயிராக இருக்கிறது, என்னை சொஸ்தப்படவும் பிழைக்கவும் பண்ணினீர். அக்டோபர் மாத வாக்குத்தத்த வசனம் எபிரேயர் 13:15. ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை எப்போதும் அவர் மூலமாய் தேவனுக்கு செலுத்த கடவோம். நவம்பர் மாத வாக்குத்தத்த வசனம் சங்கீதம் 89:20-21. என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன், என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன், என் கை அவனோட உறுதியாயிருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும். டிசம்பர் மாத வாக்குத்தத்த வசனம் சங்கீதம் 81:16. உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார், கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன்.